இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தின் போது மீத்தேன் திட்டம், இலங்கை தமிழர் விவகாரம் உள்ளிட்டவை பற்றி விவாதிக்கும் போது அதிமுக, திமுக உறுப்பினர்கள் மத்தியில் வாக்குவாதம் ஏற்பட்டது. சட்டப்பேரவை கூடியதுமே ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தை அதிமுக உறுப்பினர் வெற்றிவேல் தொடங்கி வைத்து பேசினார். விவசாயிகளுக்கு எதிரான மீத்தேன் திட்டத்தை திமுக கொண்டு வந்தது என்று அவர் குற்றம் சாட்டினார். யாருடைய ஆட்சியில் இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், திமுக ஆட்சியில் மீத்தேன் திட்டத்திற்கு ஒப்பந்தம் மட்டுமே போடப்பட்டதாகவும் அதற்கு அதிமுக ஆட்சியில்தான் அனுமதி கொடுக்கப்பட்டதாகவும் பதிலளித்தார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்தும் திமுக தலைவர் கருணாநிதி பற்றியும் அதிமுக உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் விமர்சித்து பேசினார். இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டார்கள். பேரவையில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் விஜயதரணி, பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் மீதான அவதூறு வழக்குகளை தமிழக அரசு வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்த சட்ட அமைச்சர் சி.வி. சண்முகம், அவதூறாக பேசுவோர் மீது வழக்குகள் தொடுக்கப்படும் என்று கூறினார். பேரவையில் மதுவிலக்கு, ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட விவகாரங்கள் பற்றியும் விவாதங்கள் நடந்தன.